திருப்பதி சென்று வந்தால் நல்ல திருப்பம் உண்டாகும் என்று சொல்வதுண்டு. நான் முதலில் திருப்பதிக்கு சென்ற பொழுது இதை நினைத்து கொண்டுதான் சென்றேன். அப்படி எனது வாழ்க்கையில் எந்த திருப்பமும் நடக்கவில்லை. அப்படி சொல்வது வழக்கம். போகும் வழியெல்லாம் திருப்பம் இருக்கும், டேர்னிங். நடந்து போனால் தெரியாது, ஆனால் பேருந்து மூலமாகவோ கார் மூலமாகவோ சென்றால் நிறைய திருப்பங்கள் வரும். அதைத்தான் மனதில் வைத்து சொன்னார்களோ என்று எனக்கு புரியவில்லை. அது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு பல்லவர்கள் கட்டப்பட்ட கோயில்தான். அப்பொழுது அது தமிழ்நாட்டில் இருந்தது. திருமலை என்பார்கள். அங்கே ஒரு பெருமாள் தான் இருக்கும். அங்கே சர்ச்சையும் உண்டு. என்னை பொறுத்தவரையில் அங்கே முருகனுக்கு இடமே இல்லை. அது ஒரு குன்று என்று சொன்னாலும் 7 மலைகளை கூடிய இடமாக இருந்தாலும் அங்கே முருகனுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அது பெருமாளாகத்தான் இருக்க வேண்டும். அதைவிட சிறந்த பெருமாள் கோயில் சென்னையில் இருக்கிறது. நல்ல அலங்காரத்துடன் ஆஜானுபாகுவாக அந்த சிலையை வைத்திருப்பார்கள். நான் பார்த்து வந்துள்ளேன். அதுபோல பாலாஜி என்று சொல்வார்கள். இது நம்ம திருச்சிக்கு சென்றால் அங்கேயும், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்றாலும் அது பள்ளி கொண்ட பெருமாள் போல இருக்கும். அதுபோல் பல இருக்கிறது. இருந்தாலும் இங்கே எதற்கு ஒரு சிறப்பு என்றால் மிக அருகாமையில் இருக்கிறது. சுமார் ஒரு 170 கிலோமீட்டர் தான் சென்னையிலிருந்து. சிலர் திருத்தணி சென்று அங்கே செல்வார்கள், ரேணிகுண்டா சென்று செல்வார்கள். பாலாஜி எக்ஸ்பிரஸ் என்று ஒன்று இருக்கிறது, திருப்பதி எக்ஸ்பிரஸ் என்று இருக்கிறது. அது வழியாகவும் நாம் செல்லலாம். இப்படித்தான் திருப்பதி தமிழ் பெயர் தானே. திரு என்றாலே தமிழ் தானே. பதி, அது ஒரு பதிகம். அங்கே பலர் வந்து பாடியிருப்பார்கள். யார் பாடினார்கள் என்று தெரியவில்லை. அது பெருமாள் என்பதால் இந்த ஆழ்வார்களில் யாராவது ஒருவர் வந்து பாடியிருப்பார். அது எனக்கு அதை பற்றி சரியான புரிதல் இல்லை, தகவல் இல்லை. இதெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்ற கருத்து தான். ஏனென்றால் அங்கு கோடிக்கணக்கான பணத்தையும் நகையும் பொருள்களையும் அங்கே உண்டியலில் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். முடியை வெட்டி கொள்கிறார்கள், மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள். ஆந்திராவிலிருந்து வருபவர்கள் மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் தானம். நான் கூட என்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்ல பொழுது அங்கே எடைக்கு எடை வாழைப்பழத்தை கொடுத்தோம். அப்படியெல்லாம் வந்து என்னுடைய மனைவி சொன்னதால் அப்படி செய்தோம். அந்த நம்பிக்கையெல்லாம் தற்பொழுது இல்லை, எப்பொழுதுமே அதில் இருந்ததில்லை. மனைவி சொல்கிறாரே என்பதற்காக சென்றது தான். பழனி கோயிலுக்கு சென்று வந்துள்ளோம், மொட்டை அடித்துள்ளோம் மகனுக்கு. இதெல்லாம் மக்கள் வைத்து கொண்ட சில நம்பிக்கைகள் தான். நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த நம்பிக்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால் சரி. இதெல்லாம் வெறும் நம்பிக்கை தான். உழைப்பு அது வந்து உயர்வு தரும். அதுவும் சொல்வார்கள், உழைப்பே உயர்வு என்றும் சொல்வார்கள். சிலர் அதிர்ஷ்டம் என்பார்கள், லக் என்பார்கள். உழைப்பு தான். கடுமையான உழைப்பு, நேர்மையான செயல்பாடு இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறலாம். இதெல்லாம் வெறும் நம்பிக்கை தான். சென்றுவதற்கு ஒரு சுற்றுலா போல எடுத்து செல்லலாம். அங்கே சாப்பாடு கிடைக்கும், நல்ல நடைப்பயிற்சி, கீழிருந்து நடந்து சென்று வந்தால் நல்ல நடைப்பயிற்சி இருக்கும். போய் அன்னதானம் கிடைக்கும், சாப்பிட்டு வரலாம். விருப்பம் இருந்தால் அந்த கோயில், என்ன இப்பொழுதெல்லாம் சென்று அவ்வளவு எளிதாக வர முடியாது. ஏன்னா அதிகமான பக்தர்கள், ஒரு லட்சக்கணக்கானவர்கள் வந்து செல்கிறார்கள். வரிசையில் தான் சென்று போக வேண்டும். ஆனால் எல்லா வசதியும் செய்து தந்துள்ளார்கள். தங்குவதற்கு வசதி, அங்கே படுத்துக்கொள்வதற்கு வசதி, சாப்பாடு வசதி என்ற அனைத்தும் அங்கே உள்ளது. நல்ல உயர்ந்த இடமாக, காற்றோட்டம் நன்றாக இருக்கும். ரெண்டாவது குளிர்ச்சியான, இதுவும் கோடை காலத்தில் கூட அங்கே குளிர்ச்சியாக இருக்கும். சுற்றி மலைகள் தான், சுற்றி நடந்து வரலாம். நிறைய தனியார் வைத்துள்ள உணவகங்களும் இருக்கிறது.
எனவே இதெல்லாம் அதனுடைய திருப்பதியின் சிறப்பு தான். அதை வெங்கடாச்சல பெருமாளை விட்டுவிட்டு மற்றதெல்லாம் பார்க்க போனால் ஒரு சுற்றுலாவாக சென்று வரலாம் என்பது தான் எனது கருத்தாகும்.